இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதோட லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 5-3-3-367, ட்ரா நம்பர் 382 நாளைக்கு. சரிங்களா, 30/5/2024 அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 879-035 அப்படின்னு அடிச்சிருந்தது. அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு கெஸ்ஸிங், நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்டு வரோம். இப்போ கூட இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்ம 3D பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஏன்னா நேற்று நம்ம யூடியூப் வீடியோவில் நம்ம ஷார்ட்கட்டில் எடுத்து கொடுத்தோம், அது எப்படி வின்னிங் வந்துச்சுன்றதை சொல்கிறோம். நம்ம மிஷின் நம்பர் வந்தப்புறம், எம்சி நம்பர் வந்தப்புறமும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் எடுத்து கொடுத்துருந்தோம். ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருந்தது. போர்டு வச்சு வெற்றிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கொடுத்தோன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா, நேற்று நான் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேன், அதாவது நான் வீடியோவில் நல்லா கேட்டிங்கன்னாவே தெரியும், பம்பர் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 0 வரும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் நான். சரிங்களா, கண்டிப்பாக பம்பர் கடத்தினாலும் 0 வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேட்ச் ஆனிச்சு. 0, 3, 0, 5, 3 எல்லா நம்பரும் நமக்கு இங்கே மேட்ச் ஆனிச்சு. அதனால தான் நான் கம்பல்சரியாக நான் சொன்னது, இது 5ஆம் நம்பரும் சரி, 0வும் சரி, ஒரு 3ஆம் நம்பரும் சரி கம்பல்சரி வரும் அப்படின்றத நான் சிங்கிள் போர்ட்லேயே சொல்லியிருந்தேன். சிங்கிள் போர்டில் நம்ம மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு. சரிங்களா, ஏ போர்டில் 0, இங்கே 3 ஹிட் பண்ணியிருக்கு. நம்ம 5 கொடுத்தோம், 5-3 மாற்றி உட்காந்துருக்கு. 0-53 கொடுத்தோம், 0-35 ரிசல்ட்டுக்கு 3D வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5-3 நான் இங்கே கொண்டு வந்திருந்தேன். சரிங்களா, ஏபிபிசிஎஸ்சியில் 5-3 நான் கொண்டு வந்திருந்தேன். 3-5 அப்படின்றது நமக்கு உட்காந்துருக்கு. இதுவும் பாஸ் பண்ணியிருக்கோம், 2Dயும் பாஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, 0-35க்கு இங்கே 0-3 பாஸ் பண்ணியிருக்கோம், ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நான் வின்னிங் வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன் நான். சரிங்களா, எல்லாமே வின்னிங் வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன். அதேமாரி 435, 0-5. சரிங்களா, ஸோ நம்ம கொடுத்த நம்பர்ஸில் எல்லாமே வந்து இன்றைக்கி பர்ஃபெக்டாக உட்காந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு வின்னிங் 3D தட்டி தூக்கியிருக்கோம். 3D எப்படி தட்டி தூக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் எப்பயுமே இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 5-6 மாதமாக போட்டுட்டு இருந்தோம். இடையில இப்போ வீடியோ போடல, ஒரு மாதத்துக்கு பக்கம் போடல. ஆனால் ஷார்ட்கட் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லிமிட்டாக எடுத்து பண்ணுங்கன்றதை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம் 0-53 அப்படின்றத கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஷார்ட்கட்லேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு, இதுலேயும் வந்திருக்குன்றதை நான் தெளிவாக சொன்னேன் நான். சரிங்களா, ஸோ அதனால் வந்து அந்த பேர் இங்கே கீழே. சரிங்களா, 3Dலேயும் வந்திருக்கு. கண்டிப்பாக அதை ப்ளே பண்ணுங்க அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். வீடியோ துல்லியமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஏபிசி வந்து 3D வந்து மாதம் ஹிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஏபிசி வந்து நமக்கு வின் ஆகிருக்கு. ஏபிசி இது வந்து இந்த மாதத்தில் நமக்கு 3வது கேஎல்ல ஏபிசி வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஏபிசி வந்து ஃபுல் வின் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா டியரும் இதுவும் சேர்த்துனீங்கன்னா, இதோடு சேர்த்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 வின்னிங் கொடுத்துருக்கோம். சரிங்களா, 30 நாள் ஆயிடுச்சு, 21 வின்னிங் கொடுத்துருக்குங்க. மற்ற எல்லா நாளும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2D பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, 2Dயும் ஆல் போர்டும் டியரில் பாஸ் பண்ணியிருப்போம். டியரில் வந்து நம்ம 3 இன்றைக்கி 1 4. சரிங்களா, டியரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஏபிசி வின் பண்ணியிருப்போம். 3D வந்து 4 3D வின் பண்ணியிருப்போம். கேஎல்ல வந்து 3 வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா, மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா டியரும் இது சேர்த்து 7 3D வின் பண்ணியிருக்கோம் நம்ம. அது இல்லாமல் நம்ம 21-22 வின்னிங் கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ அந்தளவுக்கு நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். 7 3D ஒரு மாதத்துக்கு 7 இது கொடுத்துட்டு 4 ஷோ இருக்குது. நம்ம டியரும் இது தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். ஸோ அவ்வளோ வின்னிங் கொடுத்துட்டு நம்ம வந்து கேஎல்லே 3 வின்னிங் கொடுத்துருக்கோம். சரிங்களா, இன்னும் இந்த வாரம் முடியல, 5ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இன்னொரு 3D வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அந்தளவுக்கு நான் வீடியோ போட ஆரம்பிச்சினாவே உங்களுக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நான் சொல்கிறது அதே தான். அதுக்காக என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள், நம்ம என்ன சொல்கிறது தெளிவாக கேளுங்க. அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் எடுக்க முடியும். ஏன்னா எம்சி நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுக்குறது எம்சி நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். நேற்று 14ன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா. எனக்கு வீடியோ கட் ஆகிடுச்சு. இது 3 8 போட்டிருந்தேன் நான். அப்புறம் இந்த 314 தான் மிஷின் நம்பரில் வந்திருந்தது. அந்த 1 4 அப்படின்றத வந்துருச்சு. கீழே கொடுத்துருந்தேன். நேற்று அந்த ஃபாலோயிங் நம்பர் மாதிரி எழுதி இந்த 314. ஸோ அந்த 314 340 சொல்லியிருந்தோம். அது மிஷின் நம்பரில் வந்ததுனால அப்படியே நம்ம ஷார்ட்கட்டில் இருக்கிற மேலே தான் அருமையாக உட்காந்துருக்கு. அதனால் நம்ம கொடுத்த நம்பர் மிஷின் நம்பரில் போயிடுச்சுனாலும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ட்ரையலில் போனாலும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம 3D தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா. போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 8 0 7 சரிங்களா. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 7 0 2 4. சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9 7 1 8. இதை கொஞ்சம் ரிப்பீட்டட் நம்பராக இருக்கிறத கொஞ்சம் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். 7 நம்பர் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு, 5 நம்பர் வந்திருக்கு. ஸோ 8 7ன்றது அதிகமாக இருக்குது. அந்த பேர் நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதை தான் நான் ஆல்போர்டாகவும் கொண்டு போயிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அடித்த நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 7 சரிங்களா. 1 7 7 9 7 5 சரிங்களா. அந்த 7 அதிகமாக எல்லா போர்ட்லேயும் வந்திருக்கு. அதனால் வச்சு மேட்ச் பண்ணியிருக்கேன். இந்த 7 8 8 8 சரிங்களா. 5 5 கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 35 0 5ன்னு அடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக 5 5 வரலாம், 8 5 வரலாம். அதனால தான் 8 5 8 8 5 5 கொடுத்துருக்கேன். முடிஞ்சு மிக்ஸ் பண்ணி 8 5 போடலாம். 30 10 சரிங்களா. 0 31 0 18 0 130 அந்த மாதிரி. அதனால தான் 53 31ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நல்லா அமைஞ்சிருக்கு. கெஸ்ஸிங் எடுத்து எல்லாம் ரிப்பீட்டட் நம்பராக நல்லா வந்திருக்கு, அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ நல்ல ஒரு வின்னிங் இருக்கும். எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுறது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாத்துக்கும் போய் அது ரீச் ஆகட்டும், அவங்களும் பார்க்கட்டும். நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அந்த ஒரு இதுக்காக என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ எவ்வளோ வின்னிங் கொடுத்தோன்றதை நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்கேன். அது ஒரு வீடியோவை நான் சண்டே எடுத்து போகிறேன். இந்த மாதம் வந்து எவ்வளோ வின்னிங் வந்திருக்கு நமக்கு அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அருண் அப்படின்ற ஒருத்தர் அவர் டெய்லி வந்து நான் அவர் சொல்லியிருந்தேன். சில பேர் கேட்டாங்க, காலாண்டில் நீங்களே எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுட்டு நீங்களே பாருங்கள், நீங்களே வெரிஃபை பண்ணுங்கன்னு சொன்னேன். நம்ம சொல்கிறது வந்து சில பேர்த்துக்கு நம்ப மாட்டீங்க. அதுக்காக நீங்களே பாருங்கள், ஒரு மாதம் வாட்ச் பண்ணுங்கன்னு. அவர் கொடுத்த ரிப்போர்ட் தான் அது. அவர் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் எனக்கு இத்தனை வின்னிங் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருந்தார். இத்தனை 3D வந்திருக்குன்னு சொன்னார் சரிங்களா. அது இன்றைக்கி வந்து 2 3D தவிர மீது எல்லாமே அவர் சொல்லியிருந்தார் சரிங்களா. அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறாங்க, கொடுக்குறது வருதான்ட்டு. அப்புறமேட்டு தான் கமெண்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. அப்புறம் தான் சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயமே வருது. ஏன்னா நம்ம நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம், அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா 7 8 சரிங்களா. ஸோ ரிப்பீட்டட் நம்பராக தான் வந்திருக்கு, அதை நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 51 78. சில பேர் 4D கேட்குறாங்கன்றதுனால கொடுத்துருக்கேன். ஸோ ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது கூட வந்து இந்த நம்பர் கூட 8ஆம் நம்பர் சேர்ந்து வருதுங்க முன்னாடி இப்படி சரிங்களா. எழுதிடுறேன், ஒரே பேட்டர்ன். ஸோ அதனால் இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் பார்த்துக்கோங்க, ஒரே நம்பர் தான். 51 70 அதாவது 178 103, இதுக்கு வந்து 105 சரிங்களா. 517 இந்த நம்பரோட 4D இது தான், பாக்ஸ் மாதிரி தான். ஸோ 175 இதோட எதுவும் வருது. 588 608 ஏன்னா 048 அந்த மாதிரி போகலாம். 0 வந்ததுனால இன்றைக்கி 0 வந்திருக்கிறதுனால திரும்ப ஏ போல் அப்படியே இறங்கினா வரும் சரிங்களா. 455 505 505 வந்துட்டு தாங்க இருக்குது பாருங்கள். 505 808 வந்துகிட்டே இருக்குது, நிறைய நாள் வந்துட்டுருக்கு. ஒரு ஃபாலோயிங் நம்பர் மாதிரி பார்த்துக்கோங்க. 759 272 சரிங்களா. 433 633 433 பார்த்துட்ருக்கோம், அதுவும் வந்திருக்கும். அந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக 1 or 2 டேஸில் இறங்கிடும் சரிங்களா. 538 465 இந்த மாதிரி தாங்க 3D அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம், சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அடித்த நம்பர் பார்த்தீங்கன்னா 367ன்னு அடிச்சிருக்கு சரிங்களா. 367ன்னு அடிச்சிருக்கு. ஸோ இந்த 2 நம்பரில் என்ன வருதுன்னு பார்ப்போம். 367 035. அப்போ 035ன்னா இங்கே 3 சரிங்களா. 3 இங்கே வந்து 5 இங்கே வந்து 0 எப்படி வச்சுக்கலாம். 2 1 பவர் தான். ஸோ எப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இதிலேருந்து ஒரு சின்ன பேட்டர்ன் எடுத்தால் கண்டிப்பாக மீண்டும் ஒரு 3ஆம் நம்பரோ ஒரு 7ஆம் நம்பரோ வரலாம். ஏன்னா அடுத்த நாள் ரிசல்ட் வச்சு தான் கொஞ்சம் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 6 5. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 7ஆம் நம்பர், அடுத்த நம்பர் 7ஆம் நம்பர் வரலாம், இல்லைனா 4ஆம் நம்பர் வரலாம். அதுக்கு முன்ன பின்ன ஒரு சின்ன பேட்டர்ன் தான். நம்ம சார்ட்லாம் பார்ப்போம்ல, கிராஸ் அந்த மாதிரி அதில். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 7 இருக்குது 0 இருக்குது சரிங்களா. ஸோ 7 இருக்குது 0 இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 9ஆம் நம்பர் வரலாம் சரிங்களா.
இல்லை அப்படின்னா ஒரு 8ஆம் நம்பர் வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த 2 ரிசல்ட்டில் அமைஞ்சிருக்கு. இன்னொரு ரிசல்ட் நம்ம எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ 542 அடுத்த நாள், சரிங்களா. 542ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த 367 கூட ஒரு 542, சரிங்களா. 542. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள், வருஷம் தான் எழுதியிருக்கேன்.